السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தாய்மார்கள் இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக தங்களுடைய குழந்தைகளிடத்தில் உடனடியாக மாற்றத்தை பார்க்கலாம். தாய்மார்களின் சொல் பேச்சை தங்களுடைய குழந்தைகள் கேட்பதில்லையா? இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எதுவித தடையுமின்றி அல்லாஹ் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய வளர்ப்பில் தான் அவர்களுடைய குழந்தை எந்த நிலைமைக்கு வருகின்றது என்பது அவர்களுடைய வளர்ப்பில் தான் உள்ளது. ஒரு தாய், அதாவது அந்த குழந்தையை குர்ஆனும் ஹதீஸும் எந்த வழிமுறையில் அந்த குழந்தைகளை வளர்க்குமாறு கூறுகின்றதோ அந்த வழிமுறையில் வளர்த்தால் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு குழந்தையாக மாறும். அதே போன்று அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிக சிறந்தவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக இந்த 4 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆக்கள், நபிமார்கள் ஓதிய துஆக்கள், இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் தான், அதாவது காபாவின் இமாம் சுதைஸ், அப்துர் ரஹ்மான் சுதைஸ். இவர்களுடைய தாய் இவர்களுக்கு துஆ செய்தார்கள். பின்னாளில் காபாவினுடைய தலைமை இமாமாக அவர்கள் மாறினார்கள். எவ்வாறென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இமாம் சுதைஸ் அவர்கள் சிறு வயதில் மிகவும் சேட்டை பிடித்தவர்களாக, விளையாட்டுத்தனம் நிறைந்த குழந்தையாகத்தான் இமாம் சுதைஸ் அந்த சிறுவயதில் காணப்பட்டார்கள். அதாவது இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவ்வாறு கூறுவார்கள், அதாவது அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூறுவார்கள், இமாம் இந்த சுதைஸை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள், அந்த அளவுக்கு சேட்டை பிடித்த குழந்தையாகத்தான் இமாம் சுதைஸ் இருந்தார்கள். இமாம் சுதைஸினுடைய தாயார் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். எவ்வாறென்றால், கஅபாவினுடைய இமாமாக எனது குழந்தையை யா அல்லாஹ் நீ மாற்றிவிடு என்று இமாம் சுதைஸினுடைய தாயார் துஆ செய்தார்கள். இன்னும் ஒரு சம்பவம் கூறப்படுகின்றது, அதாவது இமாம் சுதைஸினுடைய தாயார் தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், அதற்காக உணவுகளை சமைத்து அவர்கள் பரிமாறுவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் சுதைஸ் சேட்டை நிறைந்த சிறுவனாகத்தான் அந்த சிறு பராயத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள், அதாவது அந்த மண்ணை அள்ளி அந்த உணவிலே அவர்கள் வீசிவிடுகிறார்கள். இமாம் சுதைஸினுடைய தாயார் இமாம் சுதைஸிற்கு அடிக்கவில்லை, ஏசவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்தார்கள், என்னுடைய குழந்தையை கஅபாவினுடைய இமாமாக நீ மாற்று என்று அந்த தாயார் துஆ செய்தார்கள். பின்னாளில் இப்பொழுது இந்த கஅபாவினுடைய தலைமை இமாமாக இந்த சுதைஸ்தான் மாறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயினுடைய துஆ எந்த அளவுக்கு மிகச் சிறந்தது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம்,
அதாவது நபி அவர்களினுடைய இமாம்களுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் அல்ல, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நடந்த சம்பவம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்கள் கேட்கக்கூடிய துஆக்கள், பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு இமாம், கண் பார்வை இல்லாத ஒரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுடைய தாயார் அவர்களை எவ்வாறு வளர்த்தார்கள், அதாவது அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தவர்கள். அதே போன்று நம்பகமான சஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்பு புகாரி என்று நாம் இன்று ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் ஆதாரம் கேட்டால் புகாரி, முஸ்லிம் என்று நாம் கூறுகின்றோம். அந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண் பார்வை இல்லாத ஒரு இமாம், அவர்களை எவ்வாறு அவர்களுடைய தாயார்கள் வளர்த்தார்கள், பின்னாளில் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்கள், பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் தான் அல்லாஹ் அந்த குழந்தையின் மாற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆன் கூறக்கூடிய 4 மிக முக்கியமான துஆக்கள். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அதில் முதலாவது துஆ, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று இரண்டாவது துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். மூன்றாவது துஆ, ரப்பி அவ்ஸிஅனி أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. மீண்டும் ஒரு முறை ஓதுகின்றேன். ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று நான்காவது துஆ, ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 4 துஆக்களும் அல் குர்ஆனினுடைய வசனம், அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். நம்முடைய குழந்தைகளையும் இமாம் சுதைஸை போன்று, இமாம் புகாரியை போன்று அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் மாற்றுவான். நாம் அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனைகளை செய்வோம். அவர்களுக்கு நாம் பதுஆ செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவர்களுடைய வெற்றிக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் சிறந்த சாலிஹான குழந்தைகளாக மாற்றுவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.